இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமை அறிஞ்சிருந்தாங்க. மோசே கர்த்தருடைய வழியை அறிந்திருந்தார். கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறது வேற, கர்த்தருடைய வழியை பார்க்கிறது வேற. கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறவன் அற்புதம் நடந்தாதான் நம்புவான். ஆனா கர்த்தருடைய வழியை தெரிஞ்சவன் கஷ்டத்துல இருக்கும்போது நம்புவான். இஸ்ரவேல் ஜனம் அற்புதம் நடந்துச்சுன்னா டாமரின் எடுத்து பாட்டு பாடுவான். பிரச்சனை வந்துச்சுன்னா முறுமுறுத்து தள்ளிடுவான். ஆனா மோசே ஸ்டெடியா இருப்பாரு. ஏன் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி கொண்டு போற தேவன் என்னோடு இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சொல்லுவான், அங்கே இருந்திருக்கலாம் அங்கே இருந்திருக்கலாம். ஆனா மோசே ஸ்டெடியா இருப்பார். எங்க இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே, கர்த்தர், இந்த சீன்ல 3 பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா இஸ்ரவேல் கலங்கும் போது தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவுல நிற்கிற ஒரு மோசே கர்த்தரை அவர்களுக்கு எப்படி காட்டுறாரு தெரியுமா? அவர் ஒரு நல்ல தகப்பன்டா, உன்னை இதுவரை சுமந்து வந்தது போல இனிமேலும் அவர் உன்னை சுமப்பார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீ எகிப்தில் இருக்கும் போதும் சரி,